இப்போது காண இருக்கின்ற கோயில் காங்கேயத்திலிருந்து 9 கல் தொலைவில் இருக்கின்ற ஆறுதொழுவில் என்கின்ற ஊர். அந்த ஊரில் இருக்கின்ற மரகதவள்ளி தாயார் உடனமர் பசுபதீஸ்வரர் கோயில். பசுபதீஸ்வரர் என்ற சொல்லிலேயே விளக்கம் இருக்கும். பசுவாகிய தாயார் காமதேனு வழிபட்டு தன்னுடைய குறைகளை போக்கிக் கொண்ட கோயில். தாயாரினுடைய பெயர் மரகதவள்ளி தாயார். இது 640ஆம் ஆண்டு நஞ்சராய உடையார் என்பவனுடைய கல்வெட்டோடு இருக்கின்ற ஊர். அதற்கு முன்னால் இந்த கோயில் எந்த ஆண்டு தோன்றியது என்று நமக்கு வரலாற்று ரீதியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயில் கல்வெட்டுக்களை ஆய்வுக்கு வந்தபோது இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் 4 கால் தூண் மண்டபம் இருந்தது. அதன் நடுவேதான் நீங்கள் காணுகின்ற விநாயகரும் இடம்பெற்றிருந்தார். இந்த விநாயகரனுடைய சுற்றியும் இருக்கின்ற 4 கல் தூண்களில் கிட்டத்தட்ட 460 ஆண்டுக்கு முற்பட்ட கல்வெட்டுக்கள் 4 தூண்களிலும் யார் அந்த தூண்கள் அமைத்தார்கள் என்கின்ற பெயர்களும் விவரங்களோடும் உபயமாகவும் காட்டப்பட்ட கல்வெட்டுகள் இருந்தன. இந்த விநாயகர் கிட்டத்தட்ட 460 ஆண்டுகள் பழமையான விநாயகர். இந்த வேப்ப மரத்தின் அடியில் தற்போது குடமுழுக்கின் போது இடம்பெயர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றார். பசுபதீஸ்வரர் கோயிலினுடைய கல்வெட்டு மிக அற்புதமான கல்வெட்டாக இருக்கின்றது. மைசூர் மன்னர் நஞ்சராய உடையார் அவர்களுடைய காலத்தில் இந்த கோயிலுக்கு நிலதானங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. நெய்வேத்தியம் செய்வதற்கும் வழிபாடுகள் செய்வதற்கும் விழாக்கள் நடத்துவதற்குமாக நிலக்கொடை வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலக்கொடையை சரியாக பாதுகாத்து வருவார்களானால் அவர்களெல்லாம் நான் வணங்குகின்றேன் என்றும், நிலக்கொடைக்கு யாரும் பாதகம் செய்வார்களானால் அவர்கள் பிரம்மகத்தி தோஷத்தை அடைவார்களாக என்கின்ற தண்டனைக்குரிய சொல்லையும் போட்டு இந்த கல்வெட்டை அமைத்திருக்கிறார். இதனுடைய காலம் 640 ஆண்டுகளுக்கு முன்னதாக. எனவே இந்த கோயில் பெருமைக்குரிய ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறது. இந்த கோயில் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கின்ற கோயிலாகவும், இந்த பிரம்மகத்தி தோஷத்தின் வகையில் இருக்கக்கூடிய பிதிர் தோஷத்தின் ஒரு வகையை கழிக்கின்ற கோயிலாகவும் அமைகின்றது. தொழுவம் என்றாலே பசுமாடுகள் என்று பெயர் தமிழிலே உண்டு. ஆறுதொழுவு என்பது முருகன் வழிபட்ட தலமாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அதுவல்ல, பக்கத்திலேயே ஒரு சிறிய நதி ஓடி இப்போது காய்ந்து போய் கிடக்கிறது, பள்ளமாக மாறிவிட்டது. அந்த ஆற்றின் கரையிலேயே ஏராளமாக பசு தொழுவங்கள் கட்டப்பட்டிருந்திருக்கின்றன. அது 6 குடும்பங்களுக்கு சொந்தமாக இருந்ததனால் அந்த ஊருக்கு ஆறுதொழுவு என்கின்ற பெயர் வந்திருக்கலாம் என்று வரலாற்று ரீதியாக கருத்து சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆறுதொழுவிலே பசுக்கள் அதிகமாக வந்து சுயம்புவாக இருக்கின்ற அந்த சிவலிங்கத்தை வழிபட்டதனால் அந்த இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்பதுதான் சரியான வடிவமாக அமையும். இந்த கோயில் 640 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்ததற்கான அடையாள சான்றுகள் இருக்கின்றன. நடுகள் சிற்பமும் இருந்தது. இப்போது புனருஸ்தானம் செய்கின்ற போது அந்த நடுகள் சிற்பங்கள் உள்ளே இடம்பெற்றிருக்கின்றன. வாருங்கள், உள்ளே என்ன இருக்கின்றது பார்ப்போம். முதலாவதாக கொடிமரம் 16 பட்டை உடைய தீபஸ்தம்பமாக இடம்பெறுகிறது. ஒரு பக்கம் சிவனுடைய வேலும், மறுபக்கம் மூசிக வாகனத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற விநாயகரும், மறுபக்கம் காமதேனு ஆகிய பசு சிவனை வழிபடுவதனால் பசுபதீஸ்வர் என்ற பெயர் ஏற்பட்டதற்கான அடையாள சின்னமும், மற்றொரு பக்கம் முருகர் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கின்ற சிற்பமும், இந்த கொடிமரம் என்று சொல்வதை விட கருடு கம்பம், தீபஸ்தம்பம் என்று சொல்வோம். இந்த தம்பத்தில் இந்த 21 அடி உயரமான ஒரே கல்லாலான கொடிமரமும் தீபஸ்தம்பமும் இடம்பெற்றிருக்கின்றது. கார்த்திகை மாதத்தெல்லாம் இந்த கொடிமரத்தின் தீபஸ்தம்பத்தின் உச்சியிலே விளக்கு என்ற மரபு ஊர் மக்களால் பெரிதும் மிகுந்த சிறப்போடு வழிபாடோடு நடத்தப்பட்டு வருகின்றது. கோயிலுக்குள்ளே செல்வோம். இதுக்கு கோபுரம் இல்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்ய வருகின்ற போதே முற்றிலும் சிதைந்து போன கோயிலாக இருந்தது. சிறு தப்பம் கோயில் முன்னால் இடம்பெற்றிருந்தது. முன்னதாக நாம் காணக்கூடியது நந்தி மண்டபம். பிரதோஷ நன்றி என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கு முன்னதாக பலிபீடமும் விநாயகப் பெருமானும் இடம்பெறுகிறார்கள். இது புதிதாக பதிவு செய்யப்பட்ட நந்தி. இந்த முன் மண்டபம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருப்பணியின் போது கட்டப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய மூலவனுடைய பெயர் பசுபதீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு பழைய உருவம். கிட்டத்தட்ட 640 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அதே திருமேனி தான் இப்போதும் மூலஸ்தானத்தில் கருவறையில் வைத்திருக்கிறார்கள். அவருடைய உடல் பாகம்
பச்சை மரகத கல்லால் ஆகியிருக்கின்றது. இங்கே பிருது தோஷம் உடையவர்கள் சிவனுக்கு உரிய பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்வர்களானால் அவர்கள் பரம்பரையில் வரக்கூடிய பிதிர்தோஷம் என்கின்ற ஜாதக குற்றங்கள் நீங்கும். பித்ரு என்றால் நம்முடைய முன்னோர்கள் என்று பொருள். தாய், தந்தை, பாட்டன், பாட்டி, மூதாதையர்கள், பரம்பரை என்று 7 தலைமுறை இருக்கின்ற பெண் சாபங்கள், அதனால் வரக்கூடிய திருமண தடைகள், கல்வி தடை, சொத்து வியாபாரம், பங்காளி பகை இவையெல்லாம் பிதிர்தோஷத்தில் அடங்கும். அந்த பிதிர்தோஷம் போக்கக்கூடிய இறைவனாக மூலஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். சகலவிதமான ஐஸ்வர்யங்களை அள்ளித்தருபவர் அவர். எனவே பரிகாரங்கள் மிகச்சிறந்த முறையிலே இங்கு இருக்கின்ற தர்மகர்த்தா அவர்களையும் சந்தித்து என்ன வேண்டுமோ அதன்படி கேட்டுக்கொண்டு அந்த பரிகாரங்களை செய்கின்ற போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பிதிர்தோஷம் கழிவதனால் உங்களுடைய பரம்பரை மிக உயர்ந்த நிலையில் இருக்குதை இங்கே வருபவர்கள் சொல்கிறார்கள். பரம்பரையாக பேரன் பேத்தி வரை அந்த பிதிர்தோஷமானது நீங்கி இல்லற வாழ்க்கையிலும் எதிர்கால வாழ்க்கையிலும் கல்வி தடையிலும் உறவுகள் மேம்படுகின்ற நிலையிலும் மிக அற்புதமாக அமையும். அப்படிப்பட்ட பசுபதீஸ்வரர் தான் இன்று நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். தாயார் மரகத வள்ளி தாயார் என்று பெயர். மரகதம் என்றால் பச்சை என்று பொருள். பச்சை நிறமுடைய கல்லால் உருவானவரானால் தாயாருக்கு மரகவதி தாயார் என்பது மிக பொருத்தமாகவே அமைந்திருக்கின்றது. தாயாரினுடைய திருமேனி கிட்டத்தட்ட 3.5 அடி உயரம், பீடம் 2 அடியாக மொத்தம் 4.5 அடி உயரத்தில் இந்த பீடம் புதுசாக கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த கோயில் அழிந்து போன நிலையில் அது எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி புதிய கட்டுமானத்தில் இந்த கருவறையானது அமைந்திருக்கின்றது. மரகதவள்ளி தாயார் என்பது ஒளி பொருந்திய மரகதக்களி கொண்டவளாக நாம் கருதலாம். அப்படிப்பட்ட தாயாருக்கும் மூலவருக்கும் பிதிர்தோஷத்து நாள் என்று அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் நேரத்தில் வந்து அதிகாலை நேரத்திலேயே இந்த வழிபாடு செய்கின்ற போது தாயாரும் சிவனும் பிதிர்தோஷத்தை போக்கி இல்லற வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்பது இங்கே வருபவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் பௌர்ணமி நாளும் சிறப்பான வழிபாட்டுக்கு வருவதால் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மற்றும் புதிதாக சில சன்னதிகள் இங்கே நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கோயிலினுடைய கன்னி மூலையில் கன்னிமூல கணபதி இடம்பெறுகிறார். இது புதிதாக கடைசியாக நடைபெற்ற குடமுழுக்கு விழாவின் போது தமிழ் முறைப்படி இந்த விழாவானது நடைபெற்று மிக அற்புதமாக இடம்பெற்றிருக்கிறார் கன்னிமூல கணபதி. திருச்சுற்றில் தென்முக கடவுள் செல்சு நோக்கி இடம்பெறுகிறார். இவர் புதிதாக கோயிலில் நிர்மாணிக்கப்பட்டவர். ஒரு தள விமானமாக திராவிட கலை முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த முறையில் தான் இந்த கோயில் இருந்திருக்கிறது. அதே கட்டுமான முறையில் புதிதான செங்கற்கள் கொண்டு கட்டியிருக்கிறார்கள். மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. ஏற்கனவே இருந்த அளவுப்படியே அதே முறையில் தான் கோயில் புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு நோக்கி லிங்கோத்பவர் இடம்பெறுகிறார். பழைய கட்டுமானத்தில் தட்சிணாமூர்த்தியோ லிங்கோத்பவரோ பிரம்மாவோ இருந்ததாக தெரியவில்லை. பாலடைந்த நிலையில் இருக்கின்ற போது நான் ஆய்வுக்கு வந்ததனால அந்த சிலைகள் இருந்ததா என்று என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் புதிதாக கோஷ்டமூர்த்திகள் எல்லாம் திருப்பணியின் போது செய்யப்பட்டது பெருமைக்குரியதாக இருக்கிறது. வடக்கு பக்கம் பிரம்மா இடம்பெறுகிறார். அவருக்கு அரணாக சண்டிகேஸ்வரரும் புதிதாக சன்னதியில் எழுப்பப்பட்டு அமர வைக்கப்பட்டுள்ளார். கோயில் திருச்சுற்றின் மேற்கு பகுதியில் சுப்பிரமணியர் இடம்பெறுகிறார். மயில் வாகனத்தில் நின்ற கோலத்தில் தண்டு ஒன்று நிற்பதாக இருக்கின்றார். இவர் கல்யாண சுப்பிரமணியராக இருக்கவில்லை. தெய்வானை வள்ளி கிடையாது, தனியாக இருப்பதனால செவ்வாயினுடைய அம்சமாக இருக்கின்றார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை நாளில் சஷ்டி நாளில் செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய் தோஷம் அது எந்த இடத்தில் இருந்தாலும் அது நிறைவேற்றி நிறைவான வாழ்வு பெறுவார்கள் என்பதன் அடையாளமாக சுப்பிரமணியர் சந்நிதி தனியாக இடம்பெறுகிறது. ஆறுதொழுவு பசுபதீஸ்வரர் கோயிலினுடைய தனிச்சிறப்பே மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பானதொரு தனிச்சன்னி அமைந்திருப்பதுதான். மகாலட்சுமியுடைய கண்மை இருந்தால்தான் செல்வ வளம் செழிக்கும். எனக்கு தெரிந்தவரை 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பகுதியில் எல்லாமே பொட்டல் காடாக தண்ணீர் இல்லாத வறண்ட பகுதியாகத்தான் இருந்தது. அந்த நிலையில் இந்த மகாலட்சுமி தாயாரை இந்த ஊர் மக்கள் பெருமையோடு பிரதிஷ்டை செய்ததனால்தான் ஊரில் பெரிய பெரிய மில்களும் சாலை வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் மிகச் சிறப்பான முறையில் அமைந்திருப்பதை நாங்கள் கண்காட உணர்கிறோம். எனவே மகாலட்சுமி தாயாரை ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் மாலை நேரத்திலோ அல்லது வெள்ளிக்கிழமை நாளோ வழிபடுவோருக்கு சிறப்பான முன்னேற்றம் உறுதி என்பதற்கு அடையாளமாக இந்த மகாலட்சுமி சன்னதி இடம்பெறுகிறது. மகாலட்சுமி தாயாருக்கு எதிரே சனீஸ்வரர் சனி இருக்கின்றது. சனி ஒருவருக்கு கருணை காட்டாவிட்டால்
நமக்கு கடன்களுக்கு பஞ்சமே இருக்காது. எனவே பஞ்சம் போக வேண்டுமானால், கடன் போக வேண்டுமானால் மகாலட்சுமி தாயாருக்கு நேர் எதிர்க்கே சனீஸ்வரரை ஒரே நாளில் வழிபாடு செய்கின்ற பொழுது வறுமை போகும், கடன் தீரும், சொத்து நிலத்தில் கடனுக்காக போய் சேராது, வருமானம் வாழ்வதற்கு வசதியான வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லைல்ல, வாழ்வதற்கு தேவையான வசதிகளை மகாலட்சுமி தாயாரும் சனியும் தருவார்கள். இருவருமே நேர் எதிர்கோட்டில் 90 டிகிரி இருப்பதனால இவருடைய கருணை இருந்தாலே போதுமானது. உடல் நோய் பிணி தீரும், அதனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையும் என்பதற்கு சான்றாகத்தான் மகாலட்சுமி தாயாரும் சனீஸ்வரும் நேர்பார்வையில் இடம்பெற்றுள்ளனர். காலபைரவருக்கென்று சனியினுக்கு பக்கத்திலேயே காலபைரவனுடைய சன்னதியானது தனியாக இடம்பெறுகிறது. இவரும் புதிதாக அமைந்தவர் தான். சனியினுடைய குரு காலபைரவர். காலபைரவர் நடத்தி காட்டுபவர், அந்த விதியை வகுத்து கொடுப்பவர் சனீஸ்வரர். எனவே சனியை முன்னிறுத்தி அதன் அருகிலே தான் எல்லா கோயிலும் காலபைரவர் இடம்பெறுவார்கள். அதே ஆகம முறையில் இங்கேயும் காலபைரவர் இடம்பெறுகிறார். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாளிலும் இவருக்கு தனி சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. கோயிலினுடைய ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையில், ஜலமூலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக உருவங்கள் புதிதாக கடைசியாக நடந்த குடமுழுக்கின் போது செய்யப்பட்டு மிக அற்புதமான நவகிரக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதாவது இந்த கோயில் வந்துங்க ஒரு 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக எங்களுக்கு தெரிந்தது. முன்னோர்கள் காலத்திலேருந்து இப்படியே பாலஞ்சு கிடந்தது. எங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தங்கவேல் என்னுடைய நேமு. பொருளாளர் சண்முக நாராயணன், தலைவர் சிவசபாபதி. நாங்கள்லாம் முயற்சி பண்ணி பல இடத்துல வசூல் பண்ணி இந்த கோயிலை 21 மாதத்தில் கட்டி முடித்து 2015 குடமுழுக்கு பண்ணேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு பணிக்கர் சொன்னார் எங்களுக்கு. அவர் சொன்னதுலேருந்து நல்லா செழிக்குங்க அந்த மாதிரி சொன்னார். நல்லா இருக்கிறப்போ எந்த இதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனிகள் நிறைய அங்கே நம்ம ஊர் செல்வாக்கு அடைஞ்சிருக்குது. எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. இந்த கோயிலுடைய சிறப்பு அருமையாக இருக்குது. நிறைய வர்றாங்க கோயிலுக்கு. வந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இது இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடச்சிருக்குது இங்கே வந்ததுலேருந்து. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு புண்ணியமாக நினச்சி நான் இது வரைக்கும் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா பூசைகளும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பௌர்ணமி நடக்குதுங்க, சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், 2 பிரதோஷம், வளர்வரை, பேய்வரை எல்லாமே டோனர் செய்கிறாங்க. சிறப்பாக போயிட்டுருக்குது. எந்த குறையும் இல்லாமல் இந்த கோயிலுடைய சிறப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. நம பார்வதி பதரே ஹரஹர மகாதேவம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இது ஆறுதுழுவு கிராமம் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் மரகதவள்ளி தாயார் ஆலயம். இந்த கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் இங்கே நடக்கிறது அப்படி என்று இப்பொழுது நான் சொல்கிறேன். சித்திரை திருவிழா மிக சிறப்பாக ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய சித்திரைக்கனி, சித்திரை திருவிழா பூஜைகள், அபிஷேக பூஜைகள் எல்லாம் அனைத்து சுவாமிகளுக்கும் நடைபெறும். அடுத்தபடியாக ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த அன்னாபிஷேகம், அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக அந்த பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீபம் 3 நாட்கள் தீபம் ஏற்றி அதுவும் மிக சிறப்பாக ஊர் பொதுமக்களால் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாசி சிவராத்திரி, சிவனுக்கான விசேஷமான ஒரு சிவராத்திரியானது நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் விடியற் காலை 4 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு தீபாராதனை பூஜைகள் நடைபெறும். இது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாத பூஜைகள் தினமும் பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், முருகருக்கு கிருத்திகை, சஷ்டி, விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி, பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி, மகாலட்சுமிக்கு மாதத்தில் ஏதாவது ஒன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு அபிஷேகம், 4 வாரத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அபிஷேகம். அதைத் தொடர்ந்து மகாலட்சுமி, சனீஸ்வரர் மற்றும் முருகப்பெருமான் அனைத்து சுவாமிகளுக்கும் அந்தந்த தினத்தில் அந்தந்த கிழமைகளில் விசேஷ அபிஷேகம். அதனைத் தொடர்ந்து அமாவாசைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம், பௌர்ணமிக்கு தாயால் ஸ்ரீ
மரகதவள்ளி அம்பிகைக்கு அபிஷேகம். அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி, அமாவாசை, மாத சிவராத்திரி விசேஷ அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று வருகிறது. பக்தகோடி பெருமக்கள் வரும் நேரம், இங்கே பூஜை நேரம் காலை 9 மணி முதல் காலை மதியம் 12 மணி வரை பூஜைகள் நடைபெறும். வரும் பக்தர்கள் அந்த சமயத்தில் வந்து அபிஷேக பூஜைகள், விசேஷ பூஜைகள் பார்த்து மகிழலாம். மாலை நேரத்தில் சாயந்தரம் 5 மணி முதல் 8 மணி வரை பூஜைகள்லாம் மிக சிறப்பாக நடைபெறும். பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வந்திருந்து சுவாமியின் அருளை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே நல்ல மனிதர்களின் தொடர்போடு இருக்கின்ற கோயில், அவர்களால் வளர்க்கப்படுகின்ற கோயில், ஊர் மக்களுக்காக ஊர் மக்களால் பாராட்டி வளர்க்கின்ற கோயில்களுக்கு நாம் வருவோம். மரகதவள்ளி தாயாரையும் பசுபதீஸ்வரையும் மனதார வழிபட்டு வாழ்வாங்கு வாழ வரவேற்கின்றோம். வருக, வணக்கம்.